இறையேசுவில் அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் நாமத்திற்கு சோத்திரம். தினம் ஒரு ஜப வழியாக பேசிக்கொண்டிருப்பது உங்கள் அன்பு சகோதரன் பிரபு. எப்படிங்க இருக்கீங்க? இன்றைய நாள் எப்படிங்க போச்சு? உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருந்தீங்களா? எப்பவுமே சந்தோஷமா இருங்க. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் ஜபங்களையெல்லாம் கேட்டு நம் அனைவரையும் ஆசீர்வதிக்க போறாரு. நம் இல்லங்களுக்கு வர போறாரு. மகளே மகனே கலங்காத, மனமுடைஞ்சி போகாத, நான் இருக்கேன், உன் கூட தான் இருக்கேன், தைரியமா இருன்னு சொல்றது யாருங்க? நம்ம ஏசப்பா. ஆமீன். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆண்டவரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே நீங்கள் பாக்கியவான்கள். அவரோ உங்களுக்கு ஒப்பானவரும் கேடயமும் மகிமை பொருந்திய ஒரு அடைக்கலமுமாக இருக்கின்றார். இன்றைய நாள் நம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளாம் பாக்கியவான்கள். ஏன் தெரியுமா? ஏசப்பா முழு மனசோட நம்ம ஜெபிக்கிறோம்ல, கேட்குறோம்ல அவர்கிட்ட, அவர் நமக்கு கொடுக்க தயாராக இருக்கின்றார்ல. இன்றைய நாளில் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மளை ஒருபோதும் கைவிட மாட்டார். இன்றைய நாளில் கொடுக்கப்பட்ட அழகான வார்த்தை பாடுங்க. உங்களுக்கு ஒப்பானவர் யார்? ஆண்டவரை நேசிக்கும் நீங்கள் அவர் பேரில் பாக்கியவான்கள். அவர் உங்களுக்கு சொந்தமாக இருக்கின்றார். நமக்கு எத்தனையோ சொந்தங்கள், பந்தங்கள், நண்பர்கள் இருந்தாலும் நமக்கு முக்கியமான சொந்தமானவர் யார்? நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உங்களால் ஒருபோதும் மோசமான சூழ்நிலையை கடந்திருக்க முடியாது அப்படின்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருந்தாலும் மோசமான ஒரு தருணம் இருக்கும்ல, ஐயோ என்னடா இது அப்படின்ற மாதிரி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை இருக்குங்க. அந்த நிலைமை வந்தால் கூட நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை மீட்டெடுக்க தயாராக இருக்கின்றார். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் தெரியுமா? எதற்கும் அஞ்சவே கூடாது. பார்த்துக்கலாம்டா. எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய சிக்கல் வந்தாலும் சரி, நான் பார்த்துக்கிறேன். காரணம் என்ன? நம்ம இயேசப்பா நம்மோடு கூட இருக்கின்றார். மகிழ்ந்து களி கூறுங்கள். அவரோ உங்களுக்கு சகாயம் பண்ண போகின்றார், கேடயமாக இருக்க போகின்றார். இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கொடுத்த அழகான வார்த்தை பாடுங்க. சோர்ந்து போகாதீங்க, உற்சாகமாக இருங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம். இயேசப்பா இருக்கார்ல. இன்றைய நாளில் ஒவ்வொரு விஷயத்தை பார்க்கும்போது அழகழகாக இருக்குல்ல. உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, நம்ம கடை தெருவுக்கு போகும்போது பார்க்கும்போது அங்கே கடையில் இருக்கிற பொருட்கள்லாம் நம்மளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும். அம்மாவா இல்லையா, ஐயோ இந்த பொருள் வாங்கணும், இது வாங்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்கவே நம்மளை இழுக்குது இல்லை, மேக்னெட் மாதிரி நம்மளை இழுக்குமா. நம்ம வெளியில் போனாலே நீங்கள் பார்த்துருப்பீங்க, சும்மா வெளியில் போனாலே இந்த சாப்பிட்ற விஷயங்கள் கடை இருக்கும், ஃபுட் கடை இருக்கும், அப்புறம் ட்ரெஸ் கடை இருக்கும், ஜுவல்ஸ், நிறைய சொல்லிகிட்டே போகலாம். நம்ம ரோட்டை என்ன கண்ணை மூடிட்டா போக போகிறோம் இல்லையே. அக்கம் பக்கத்தெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம நடந்து போயிட்டுருக்கோம் போது டக்குன்னு ஒரு அட்ராக்ஷன் இருக்கும்ல. இந்த ட்ரெஸ்ஸு நல்லா இருக்குடா, வாங்கணும்டா, விலையாச்சும் கெட்டுப்போம், வாங்கினாலும் அந்த கடைக்குள்ளையாச்சும் போயிட்டு பார்ப்போம். காரணம் என்ன அப்படின்னா, எனக்கு பிடிச்சிருக்கேன், வாங்கணும், இல்லை நெக்ஸ்ட் டைம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவோம், விலை பேசி வந்துட்டுருப்போம். ஸோ இந்த மாதிரி வாழ்க்கையில் நம்ம கடந்து போகிற பாதையில் ஒவ்வொரு விஷயம் அழகழகாக இருக்கும்போது நம்ம ரசிக்கிறோம். சரி, இந்த விஷயம் இப்படி அழகாக இருக்குல்ல, இந்த பறவை எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு விஷயத்தையும் பார்க்கும்போது நம்ம ரசிக்கின்ற பொழுது மனிதர்களிடையே அந்த ஒரு வேறுபாடு இருக்குல்ல. இன்றைக்கி ஒரு சில விஷயங்கள் உதவி பண்ணணும்னு சொல்லி கேட்கும்போது ஒரு சில பேர் பண்ணுவீங்க, ஒரு சில பேர் என்ன பண்ணுவீங்க, தயக்கம் இருக்கும். பண்ணலாமா ஆனாவா, நல்லா தானே இருக்கான் இவன், எதுக்கு பண்ணோம், ஸ்கிப் பண்ணிட்டு போகிறோம்ல. இன்றைக்கி எவ்வளோ பிரச்சனைகள் வந்தாலும் சரி, மனிதர்களாகிய நம்ம ஒற்றுமையாக இணைந்து இவன் அவன்டா இவன் இவன்டா அப்படின்னு இல்லாமல் மனித நேயத்தை நம்ம வளர்த்துக்கிறோமான்னு சொல்லி யோசிச்சு பாருங்களேன். இல்லை ஆமாம் பிரதர், கண்டிப்பாக நான் எவ்வளோ பேரை பார்த்துருக்கேன், எவ்வளோ பேர் பார்க்காதீங்க, நீங்கள் எப்படின்றத பாருங்களா. நீங்கள் பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் தாராள மனசோட உதவி பண்ணியிருக்கீங்களா? யார் இவங்கெல்லாம் பார்க்கலல்ல, அது போதுங்க. ஏசப்பா விரும்புகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? மனிதர்கள் நேசிக்கக்கூடிய ஒரு அன்பை கொடுங்களா. ஒன்று நீ எப்படி நேசிக்கிறியோ அடுத்தவனை அதே மாதிரி நேசிக்க பழகலாமா வேணாவா? உண்மையாக இருக்கலாமா வேணாவா? ஐயோ கடைசியில் பிரேக் பண்ணிட்டு போயிட்டாங்கன்னா, ஏதாச்சும் பேசிட்டாங்கன்னா ஒரு பயம் இருக்கும்ல. இன்றைய நாள் நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒரு கணத்தில் அரைஞ்சா மறு கணத்தை பார்த்துக்கலாம் அப்படின்னு காட்ட முடியுமா? என்னை எதுக்கு அடிச்சா அப்படின்னு சொல்லி கேள்வி வரும்ல, வார்த்தை பயங்கரமாக விடுவோம்ல. இல்லைங்க தெரியாமல் பட்டுடுச்சிங்க, நீங்கள் கிராஷ் பண்ணி போயிட்டீங்களா அப்படின்ட்டு நம்ம சமாளித்தாலும் முடியாது அப்படின்னு சொல்லி வார்த்தை பயங்கரமாக போகும். ஸோ நம்ம நாவுக்கு ஒரு கட்டு போடுங்களா. என்ன அப்படின்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் வாயை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், எந்த பிரச்சனையும் இல்லை. இன்றைக்கி பிரச்சனை வரதுக்கான காரணம் இந்த வாய் சும்மாவே இருக்க மாட்டேது பிரதர். ஏதாச்சும் பேசியே அடுத்தவங்களை காயப்படுத்திக்கிட்டே இருக்குது. நானும் கண்ட்ரோலாக இருக்கணும்னு நினைக்கிறேன், முடியல அப்படின்னு சொல்லி வேதனைப்பட்டுருக்கீங்களா? உங்களுக்கு கோவம் வரும்போதெல்லாம், ஆண்டவரே என் கோவத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கப்பான்னு சொல்லி ஜெபிக்கலாமா? எனக்கு எத்தனை பேர் எடுத்தோம் கவுத்துன்றது ஒரு முடிவு எடுக்கிறோம்ல, அமைதிக்கு அவ்வளோ பவர் இருக்குது.
நான் தான் கெத்து, நான் தான் அப்படின்னு சொல்லி இந்த வீம்புக்குன்றது இந்த வானாங்க. அதெல்லாம் உங்களை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிட்டாலே போதும், வாழ்க்கை செம்மையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். இன்றைய நாள் ஜெபம், உலகில் வாழ்கின்றதாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஜெபத்திற்குள்ளாக பயணிப்போமா? எங்களை மிகவும் அதிகமாய் நேசிக்கின்ற அன்புள்ள ஆண்டவராகிய இயேசுவே, இன்றைய நாள் வாக்குறுதி வசனத்திற்காக நன்றி ராஜா. ஆண்டவரே, ஒவ்வொரு நாள் ஜெபத்தையும் நீ கேட்டிருக்கின்றப்பா. எங்கள் தேவைகளை சந்தித்து எங்களை வாழ்க்கை நிலைமை மாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிற ஆண்டவரே, கண்ணீரும் கவலையுமா உமக்கு முன்பாக வந்திருக்கின்றோம் அப்பா. நாங்கள் முழுமையாக உம்மை நேசிக்கின்றோம் ஆண்டவரே. உம்முடைய மகத்துவத்தை ஆராதிக்கின்றோம் அப்பா. ஆண்டவரே, உமக்கு ஒப்பானவர் யார் ராஜா? நீர் பலன் தருகின்ற வல்லமை மிக்க தேவன் என்று விசுவசிக்கின்றோம் அப்பா. நீர் எங்களோடு இருப்பதால் எங்கள் வாழ்வில் விசேஷித்த வண்ணம் ஆசீர்வதித்து பட்டு கொண்டிருக்கின்றோம் அப்பா. நித்திய அக்கினியில் இருந்து நீர் எங்கள் ஆத்மாவை மீட்டு கொண்டீரே ஆண்டவரே. பலத்தினாலும் அலங்காரத்தினாலும் எங்களை உடுத்திவித்து எங்கள் விரோதிகளை அழிக்க செய்தீரே அப்பா. ஆண்டவரே, உமக்கு உண்மையுள்ள பிள்ளைகளாக இருக்க ஆசைப்பட்ட ஆண்டவரே, எவ்வளோ தவறுகள் எவ்வளோ பாவங்கள் செஞ்சுட்டோம் ஆண்டவரே. எங்களை மன்னிச்சு ஏற்றுக்கோங்கப்பா. இது போன்ற தவறுகள் செய்ய மாட்டோம் ஆண்டவரே. முழுமையான ஒரு நம்பிக்கை கொடுக்குற ஏசப்பா, எங்கள் வாழ்க்கை நிலைமையை மாற்றுங்கப்பா. உமக்கு முன்பாக வந்திருக்க ஆண்டவரே, யாரையும் நான் நம்பலை, உங்களை மட்டுமே நான் நம்பி உமக்கு முன்பாக வந்து நிற்கிறேன் ஆண்டவரே. எங்களை பாருங்கப்பா. எங்கள் ஜெபத்தை கேட்டு எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று கேட்குறப்பா. நீரே உண்மையுள்ள தேவனாக இருக்கின்றப்பா. எங்கள் வாழ்வில் எப்பக்கமும் மலர்ந்து உம்முடைய மகிமைக்கென்று செழிக்கும்படி நீர் கிரியை செய்கின்றீர் என்று விசுவசிக்கின்றேன் தகப்பனே. இந்த விசேஷித்த கிருபையும் எங்கள் வாழ்வில் விளங்க செய்வீராக. உம்முடைய ஆசீர்வாதத்திற்காகவும் உமக்கு கொடான கோடி நன்றி செலுத்துகிறேன் ஆண்டவரே. இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கின்ற என் அன்பு சகோதர சகோதரிகள், என் அன்பான உறவுகள் எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. யாருக்கு அந்த கஷ்டங்கள் துன்பங்களை கொடுத்துடாதீங்கப்பா. எல்லோரும் ஒற்றுமையான சமாதானத்தோடு இருக்க வேண்டும் என்று கேட்கிறான் அவரே. மனிதன் மதிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு எண்ணத்தை கொடுக்க வேண்டும் என்று கேட்கிறேன் ஏசப்பா. ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்று கேட்கிறான் அவரே. இந்த தேசத்தையும் ஆசீர்வதிங்கப்பா. எல்லோரும் பார்த்துக்கோங்கப்பா. மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று கேட்கிறான் அவரே. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு தேவைகள் இருக்காண்டவரே. எங்களுக்கு தேவைகளை நீங்கள் நிறைவேற்றுங்கப்பா. தேவைகள் போதாத வண்ணம் இன்னும் நிறைய தேவைகள் இருக்குது ஏசப்பா. முக்கியமான தேவைகள் என்ன அப்படின்னா, இந்த கடன் சுமையினால் நாங்கள் மாட்டி தவிக்கிறோம்ப்பா. இந்த கடன் சுமைகள்லாம் போயிட்டு எங்கள் வாழ்க்கையில் ஒரு மகிழ்ச்சியான தருணங்கள் நடக்க வேண்டும் என்று கேட்கிறான் அவரே. ஒவ்வொரு குடும்ப உறவுகளுக்குள்ள எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ சிக்கல்கள், வெளியே சொல்ல முடியாமல் கண்ணீரும் கவலையுமா உள்ளுக்குள்ளவே அழுதுட்டு இருக்காங்கப்பா. உமக்கு தெரியாதது ஒன்றுமே இல்லை ராஜா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்கப்பா. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஆண்டவர். உம்முடைய ஆசீர்வாதமும் உம்முடைய அரவணைப்பும் எங்களுக்கு வேணும் ஏசப்பா. நாங்கள் யாரையும் நம்பி இல்லை, உங்களை மட்டுமே நாங்கள் நம்பியிருக்கோம் ஆண்டவரே. இந்த நோய் நொடியினால் அவதிப்பட்டு கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு சகோதர சகோதரிகளை உமது கரணங்களால் தந்த நோயில் அகற்றி போடுவீராக. உம்மால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை ஏசப்பா. எல்லோரையும் பார்த்துக்கோங்கப்பா. ஒவ்வொரு குழந்தை செல்வங்களை ஆசீர்வதிங்கப்பா. எந்தவித பிரச்சனை இல்லாமல், எந்தவித நோய் இல்லாமல் ஆரோக்கியமான உடல்நலத்தை தர வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. நேற்று தினம் ஜெபத்தில் தம்பி குழந்தைக்காக ப்ரேயர் பண்ணிக்க சொன்ன நிறைய பேர் பண்ணீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி டிஸ்சார்ஜ்னு சொல்லியிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கு ஆண்டவரே. அந்த குழந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று கேட்குறேன் ஆண்டவரே. ஜெபிச்ச ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. கமெண்ட் பண்ணுற எல்லோரும் நல்லா இருக்க வேண்டும் என்று கேட்குறேன். ஜெபத்தை கேட்டுட்டு இருக்க என் அன்பான உறவுகள் ஒற்றுமையாக இருக்கணும்ப்பா ஏசப்பா. நீங்கள் பார்த்துக்கோங்கப்பா. இன்றைய நாள் ஜெபம் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தினாலே ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. காட் பிளஸ் யூ ஆல். தொடர்ந்து ஜெபியுங்கள், வேதத்தை வாசியுங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கின்றார். மரியே வாழ்க.